நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்கால என்னோட பிங்க் கலர் வேரிகேட்டட் அலோகேஷியா காணாம போயிருக்கும். நீங்களும் அந்த தப்ப பண்ணிடாதீங்க. அலோகேஷியா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கியூட்டஸ்ட் பிளான்ட். இது பார்த்தீங்களா அலோகேஷியா மீலோ. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா இந்த பிளான்ட்ட எப்போ எந்த பூச்சி அட்டாக் பண்ணும் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த பிளான்ட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மைட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. இது வந்து நார்மலா கண்ணுக்கு பார்த்தா தெரியாது. ஆனா லீஃப் பின்னாடி பார்த்தீங்கன்னா, குட்டியா ஒரு பூச்சி மாரி ஓடும். அதுதான் ஸ்பைடர் மைட்ஸ். இந்த ஸ்பைடர் மைட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் மட்டும் இல்ல, எல்லா வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டுமே அதை அட்டாக் பண்ணும். அந்த ஸ்பைடர் மைட்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லீஃப் பின்னாடி தான் இருக்கும். ஸ்பைடர் மைட்ஸ் அட்டாக் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளான்ட் ஐசோலேட் பண்ணணும். மற்ற பிளான்ட்ஸ் கூட வைக்கக்கூடாது. இல்லைனா அதுலேருந்து ஈஸியாக பரவிடும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் எந்த அளவு இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப பயங்கரமா இருக்கு, அந்த பிளான்ட்டை காப்பாற்றவே முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த பிளான்ட் மாதிரி இது ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு லீஃப்ல கட் பண்ணி விட்டா போதும், இந்த பிளான்ட் ஈஸியாக சர்வே ஆகிடும். ஸ்பைடர் மைட்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வாட்டரில் 5 ml நீம் ஆயில் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டாப்ஸ் ஷாம்பு இல்லை சோப் இது எல்லாத்தையும் போட்டு ஸ்ட்ராங்காக மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா நீம் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மைட்ஸ் கண்டிப்பாக பிளான்ஸ் கிட்ட வராது. அது மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா பிளான்ட்டோட ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலையுமே லேசாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும், ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், ஸ்பைடர் மைட்ஸ் கொஞ்ச நாள் காணாமல் போயிடும். இது ஒரு 1 to 2 days பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர் மைட்ஸ் எந்த அளவு கண்ட்ரோலாக இருக்குன்னு நம்ம நோட் பண்ணணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம இந்த நீம் ஆயில் மிக்ஸை 15 days ஒன்ஸ் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தால் ஸ்பைடர் மைட்ஸ் தொல்லை இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர் மைட்ஸ் வந்துருச்சுன்னா லீஃப் வந்து இது மாதிரி எல்லோயிஷாக மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்காமனாக இருக்கும். இது டெட் லீஃப் இல்லை, பாருங்கள் சில இடத்துல மட்டும் எல்லோயிஷாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பைடர் மைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் பிளான்ஸில் ஸ்பைடர் மைட்ஸ் வந்தால் நீங்கள் எப்படி அதை சரி பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.